ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிக்மத் சையத் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபாக்கஸ்னால் என்னென்ன பயன்கள் ஏற்படுது. நம்மளோட குழந்தை செல்வங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அபாக்கஸ் கல்வி அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கட்டாயமாக்கியிருக்காங்க. இப்போது மெட்ரிகுலேஷன் லெவலில் எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது அதனால் என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒன்றொன்னா பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அபாக்கஸ்னால் ஒரு குழந்தையுடைய ஞாபக சக்தி மேம்படுத்தப்படுது. இப்போது நம்ம நார்மலாக கிட்டில் போடுறோம் +1 +2 +3 ஆன்சர் என்ன 3 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே அவங்கள மைண்டில் நம்ம போட வைக்கும்போது ஒரு 2-3 நம்பரு இல்லை 4-5 நம்பரு கண்டினியூஸாக அவங்களோட மைண்டில் அது ஸ்டோர் ஆகி கரெக்டாக நமக்கு ஆன்சரை சொல்கிறாங்க. அப்படிங்கிற விதத்தில் ஒரு குழந்தையுடைய ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கு இந்த அபாக்கஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஈடுபாடு. மாணவர்களிடையே இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அபாக்கஸ் அப்படிங்கிறத பற்றி அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு இதை பற்றி இன்னும் மென்மேலும் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் மாணவர்கள் மத்தியில் ஈடுபாடு அதிகமாக்குறதுக்கு இந்த அபாக்கஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பகுப்பாய்வு அப்படிங்கிறது மாணவர்கள் ஒவ்வொரு சம்மை செய்யும்போது இப்போது +2 இல்லையா, +2க்கான என்ன ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த சம்மை செய்யலாம் அப்படிங்கும்போது அப்போ ஒவ்வொரு சம்மும் அவங்க செய்யும்போது ஃபார்முலா இதுக்கு இந்த ஃபார்முலா 3 வருதா, அப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா அப்படிங்கும்போது அவங்க இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அதை பகுப்பாய்வு பண்ணி அந்த சம்மை செய்கிறதுக்கு தன்னுடைய அறிவை இன்னும் மேம்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்க்க போகிறது படைப்பாற்றலை அதிகரிக்கிறது. இப்போது அபாக்கஸ் மூலமாக அவங்க மென்மேலும் நிறையா அவங்க கற்றுக்குவாங்க. இப்போது அதில் அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது, மல்டிபிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, இன்னும் நம்மளோட டெசிமல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போது அவங்களுடைய ஒவ்வொன்றையும் அவங்க ஒவ்வொரு விதமாக கற்றுக்கும் போது அவங்களுடைய லெவல் இன்னும் அவங்களோட படைப்பாற்றல் திறனை இன்னும் அதிகரிக்கிறது. இது மாணவர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து அறிவாற்றல் திறன் மேம்படுத்தப்படுதல். இப்போ மாணவர்களுடைய இந்தளவுக்கு அவங்க கற்றுக்கும் போது அவங்களுடைய அறிவாற்றல் அப்படிங்கிறது இன்னும் மேன்மையடையத்தான் செய்யும். அடுத்தது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கற்றலுக்கான அன்பை தூண்டுகிறது. இப்போது அபாக்கஸ் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, மேக்ஸு. பொதுவாக ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டால் பசங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த மேக்ஸை தவிர ஐயோ மேக்ஸ் பீரியடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்தளவுக்கு அபாக்கஸ் மேலே ஓரளவு ஈடுபாடோடு அவங்க ஃபார்முலா சம்ஸ் இது எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கற்றலோட அன்பை அவங்களுக்கு கொடுக்குது. இன்னும் மேலும் படிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிக்கலான பிரச்சனைகளை எளிதாகவும் இவங்க தீர்க்கிறதுக்கு அழகாக அதை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் அவங்களோட மைண்டு கெப்பாசிட்டியை வச்சு இப்போ ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை இருக்கா அதை எளிதாக எப்படி தீர்க்கலாம், அப்போது எளிதாக அதை தீர்க்கிறதுக்கு எந்த விதமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அந்த மாணவர்கள் ஈஸியாக சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய திறனை அவங்க பெற்று வாழ்வாங்க. நெக்ஸ்ட்டு சிறப்பான கவனம் செலுத்தும் திறன். இப்போ மேக்ஸே படிச்சிட்டோம், அப்போ என்னடா தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சோசியலு அப்படின்னு அவங்களோட லெவல் இன்னும் நம்ம இதையே நம்ம நல்லா படிச்சிட்டோம். அப்போது இன்னும் மற்ற சப்ஜெக்ட்களையும் நல்ல சிறப்பான முயற்சி எடுத்து அவங்க நல்ல வெற்றி வகை சூடுறதுக்கு காரணமாக அமையுது. நெக்ஸ்ட்டு காட்சிப்படுத்தும் திறனை மேம்படுத்துதல். இப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத மனசு வச்சு அவங்க கற்றுக்குறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு டிவி மூலியமாகவோ ஒரு ஆடியோ மூலியமாகவோ இல்லை அதை ஒரு என்ன சொல்கிறது ஒரு படம் மூலியமாகவோ அந்த காட்சிப்படுத்த திறனை வச்சு அதை மேம்படுத்திக்கிறாங்க. அதுபோல் தான் இப்போ அபாக்கஸில் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஃபிங்கர்ஸை வச்சு செய்ய அது மூலியமாக அவங்க கற்றுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
எதனையுமே அவங்க என்ன பண்ணணும், துல்லியத்துடன் ஒரு பயனுள்ள கற்றலை தர்றதுக்கு இது வித்துடுது. இப்போது எந்த ஒரு விதமாக இருந்தாலும் சரி, இதுக்கு இந்த சம் செய்யணும், அப்போது இந்த சம்மில் இந்த நம்பர் இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அப்போ அப்படிங்கல இப்போ இது இல்லைன்னா இது அப்படின்னு அவங்களுக்கு எந்த விதத்தையும் வந்து துல்லியமாக முடிவெடுக்கிற தன்மை வந்து இந்த அபாக்கஸ் பயில்றதுனால கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம அபாக்கஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த அபாக்கஸ் கிட்ட இந்த மாதிரி சேஃபில் தான் பிடிச்சிக்குவோம். இந்த 2 ஃபிங்கர்ஸ்னால் மட்டும்தான் இந்த அபாக்கஸ் கிட்ட இப்படி பிடிக்கிறோம். இதில் வந்து பென்சிலோ இப்படி நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படிங்கல நம்ம யூஸ் படுத்துறது இந்த 2 ஃபிங்கர்ஸும், இந்த 2 ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் செட் ஜீரோ பண்ணும்போது நம்மளுடைய 2 ஃபிங்கர்ஸ்லையும் விருண்டு ஒரு இது வந்து நம்மளோட மூளையோட திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு, மூளையை வந்து டக்குன்னு புத்துணர்ச்சி ஆக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது மூலயமா நம்ம இந்த 2 ஃபிங்கர்ஸை வச்சு தான் இது வந்து பீட்ஸ் மூவ் பண்ண போகிறோம். இது 1 ஷாட் +1 +2 -1 இப்போது இந்த மாதிரி, அப்போது +10 +20 +30 +40 -1 +50 -50 +60 +70 நெக்ஸ்ட்டு +80 நெக்ஸ்ட்டு +90 இந்த மாதிரி நம்ம ஒன்று பண்ணும்போது இந்த 2 ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்படி பண்ணும்போது மாணவர்களுக்கு இந்த 2 விரல் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த 2 ஃபிங்கர்ஸில் போகிற நரம்புகளும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த 2 ஃபிங்கர்ஸ் மூலியமாக போகிற நரம்புகளும் மூளையை வந்து அட்ட டயத்தில் போய் என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டுதலை ஏற்படுத்துது. இதனால் மாணவர்கள் மத்தியில் வந்து சிறப்பான ஞாபக சக்தி, அறிவை மேம்படுத்தக்கூடிய திறன், படைப்பாற்றலை அதிகரிக்கக்கூடியது, கற்றலில் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த குழந்தையால் பண்ண முடியும். இப்போது நம்ம ஒரு நாளோட இந்த அபாக்கஸ் அப்படிங்கிறது முடியாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போகும். அப்படிங்கும்போது அந்த மாணவர்கள் இந்த ஃபிங்கர்ஸ் மெத்தடை பயன்படுத்துறதுனால அவங்களோட ஒவ்வொரு திறன்களும், ஞாபக சக்தியிலேருந்து அவங்களோட நரம்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதத்தில் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் மாணவர்கள் இன்னும் தன்னுடைய செயல்பாட்டில் மேன்மை அடைவாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த அபாக்கஸ் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஓகே, ஓரளவுக்கு வந்து நம்ம இந்த அபாக்கஸ்னால் என்ன, இது எது விதத்தில் மாணவர்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டோம். இன்னும் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நம்ம போடும்போது இன்னும் மாணவர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.